நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடவாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில்
இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைத்தானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வான வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி
அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும். ஏசாயா 48ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே, கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறை பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவன் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சன்னதி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி,
நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியை அரசாங்கம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 இருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன்.
அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சனிக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளினால் நம்முடைய உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் இந்த நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், அதே வேளையிலே நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதிர் வயதிலும் இன்றைக்கு குழந்தைகளினால், பிள்ளைகளினால் அல்லது உறவினர்களால் கைவிடப்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் எனக்கு உதவி இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் மிகவும் ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார்கள், அவர்கள் உன்னை கைவிட்டாலும்
நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் நான் தான் உன் சிருஷ்டிகர். நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். தாயின் கருவில் நீ உருவாக முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிற காரியம், அதாவது நான் இனிமேலும் தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முதிர் வயது வந்துவிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுவார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நம்முடைய தேவன் நம்முடைய முதிர் வயதிலே இந்த நாட்களிலே தாங்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படியான ஒரு வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டின்படி அவர் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே எழுதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நம்மை வயசான காலத்திலும் நம்மை தாங்குவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த மனுஷனும் கைவிடலாம். நம்முடைய உறவினர்கள், நம்மை நாங்கள் பெற்ற பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே நம்மை ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய அதாவது இந்த நாட்களை பார்க்கல, நம்முடைய மனைவி கூட இந்த நாட்களை நம்மை ஒதுக்கி வைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வயசான காலத்திலே நான் உன்னை தாங்குவேன். ஏனென்றால் நான் உன் கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே நம்முடைய முதிர் வயதிலே கூட அவர் நம்மை தாங்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கைவிடப்பட்ட நிலையிலே அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன் என்று. அதனாலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் வருவோம். மனுஷனை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் சீவிக்கிற வேளையிலேயே அவர் நம்மை தாங்கி நம்மை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பவும், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் இந்த நாட்களில் துடைக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு, வெற்றி எனக்கு, வெற்றி உனக்கு. இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஆடுவோம், ஆடுவோம். எனக்கு, உனக்கு. இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு, எனக்கு, வெற்றி உனக்கு. இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு.
சுவே உலகத்திற்கு ஜெயம் பாரே இந்த உலகத்திற்கு ஜெயம் வெற்றி எனக்கு உனக்கு இயேசுவின் நாமத்தில் வெற்றி எனக்கு வெற்றி எனக்கு வெற்றி உனக்கு நாமத்தில் நாமத்தில் எனக்குள்ளே பெரியவராய் வெற்றி எனக்கு உனக்கு இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு வெற்றி எனக்கு வெற்றி உனக்கு இயேசுவின் நாமத்தில் வெற்றி நமக்கு